ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 165 மார்த்தா மரியாவை சந்தித்தல் பாகம் 1 நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 38 மற்றும் 39. நிகழ்ச்சிக்கு போகலாம். பெத்தானியின் எல்லைக்கு அருகே சாலையை பார்த்தபடி மரிய மதலேன் நின்று கொண்டிருந்தாள். இயேசுவை அவள் கண்டதும் உரத்த சத்தமாக, மார்த்தா, அவர் வந்துவிட்டார், அவர்கள் நம்மிடம் உண்மையை தான் சொல்லி இருக்கிறார்கள். அவள் இயேசுவை தேடி ஓடி ஒரு நேச மகிழ்ச்சி நிறைந்த கூக்குரலோடு ரபோபி என்று சொல்லி இயேசுவின் பாதங்களில் விழுந்து சாலையின் புழுதியோடு முத்தமிட்டாள். இயேசு அவளை பார்த்து, உனக்கு சமாதானம் மேரி, உன் கூரையின் கீழ் ஓய்வெடுக்க நான் வந்திருக்கிறேன் என்றார். மரிய மதலேன் சங்கை மரியாதை மற்றும் நேசத்தின் முக பாவனையோடு அவரை அண்ணார்ந்து பார்த்தபடி, ஓ என் குருவே, அது நன்றி அறியுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது என்று சொல்லி எழுந்து இயேசுவுடன் நடந்து சென்றாள். மார்த்தா ஊழியர்களோடும் புத்துணர்வு கொடுக்கும் பானங்களோடும் சென்றாள். இயேசுவும் அப்போஸ்தலர்களும் அதை பருகினார்கள். அதன் பின் இயேசு சீடர்களை பார்த்து, நீங்கள் சென்று விசுவாசிகளுக்கு அறிவியுங்கள், இன்று மாலை நான் அவர்களிடம் பேசுவேன் என்றார். அப்போஸ்தலர்கள் பல திசைகளில் பிரிந்து சென்றார்கள். மார்த்தா இயேசுவை பார்த்து, வாரும் குருவே என்றாள். மரிய மதலேன் வேகமாய் வீட்டுக்கு சென்றாள். இயேசு வீட்டில் சென்றபோது மரிய மதலேன் ஒரு தண்ணீர் குடத்தை சுமந்து கொண்டு வந்து அதை கீழே வைத்துவிட்டு இயேசுவின் மிதியடிகளின் வாரை அவிழ்த்து அதை சுத்தம் செய்ய ஊழியனிடம் கொடுத்துவிட்டு அவள் இயேசுவின் பாதங்களை கழுவினாள். அதன் பின் அவருடைய பாதங்களை துடைத்து அவற்றை முத்தமிட்டாள். பின் அவர் கரங்களை கழுவுவதற்கு தண்ணீர் கொடுத்தாள். அதன் பின் அவர் பாதங்களில் அமர்ந்து அவருடைய பாதங்களை வருடி சீராட்டினாள். ஓ, என்னை தேடியபடி இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கிற பரிசுத்த பாதங்களே என்று சொன்னபடி மறுபடியும் ஒரு முறை அவற்றை முத்தமிட்டாள். மார்த்தா இயேசுவை பார்த்து, குருவே, சீடர்கள் போக வேறு யாராவது வருகிறார்களா என்று கேட்டாள். இயேசு மார்த்தாவை பார்த்து, இதுவரை எனக்கு நிச்சயமாக தெரியாது, ஆனாலும் அப்போஸ்தலர்களோடு சேர்த்து இன்னும் 5 பேருக்கு நீ ஆயத்தம் செய்யலாம். மார்த்தா சென்றதும் இயேசு குளிர்ச்சியான நிழலோடு இருக்கிற தோட்டத்திற்குள் சென்றார். மரிய மதலேனும் இயேசுவோடு சென்றாள். அவர்கள் பூத்திருந்த மலர் பாத்திகள் நடுவே நன்கு பராமரிக்கப்பட்டிருந்த நடை பாதைகளில் நடந்து ஒரு மீன் குட்டை வரைக்கும் சென்றார்கள். அந்த அகன்ற நீர்நிலையை சுற்றி இருக்கைகள் இருந்தன. குட்டையின் விளிம்பில் ஒட்டியிருந்த இருக்கையில் இயேசு அமர்ந்தார். மரிய மதலேன் இயேசுவின் பாதங்களின் அருகில் இருந்த பசும் புல்லின் மீது அமர்ந்தாள். இயேசு அந்த குட்டையில் உள்ள தெளிந்த நீரில் தம் கரத்தை அமிழ்த்தி, இந்த தெளிந்த நீர் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்றார்.
மரிய மதலேன் இயேசுவை பார்த்து, இது உமக்கு மிகவும் பிடித்திருக்கிறதா குருவே என்று கேட்டாள். இயேசு மரிய மதலேனை பார்த்து, ஆம் மேரி, ஏனென்றால் இது மிக தெளிந்ததாக இருக்கிறது. பார், சேற்றின் மிக சிறு சுவடும் கூட இதில் இல்லை. இந்த நீர்நிலையில் தண்ணீர் நிறைந்திருக்கிறது, ஆனாலும் அது எவ்வளவு தெளிந்ததாக இருக்கிறது என்றால் தண்ணீர் பருப்பொருள் அல்ல, மாறாக அது ஒரு ஆன்ம ரீதியான அம்சம் என்பது போல, அதில் எதுவுமே இல்லாதது போல தோன்றுகிறது. நீரின் அடியில் சிறு மீன்கள் ஒன்றிடம் ஒன்று கிசுகிசுக்கிற வார்த்தைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது என்றார். மரிய மதலேன் இயேசுவை பார்த்து, மாசற்ற ஆத்துமங்களின் உள் ஆழத்தை ஒருவனால் புரிந்து கொள்ள முடிவதை போல சரிதானா குருவே? தன் ரகசியமான வருத்தத்தோடு பெருமூச்சு விட்டாள். இயேசு மரிய மதலேனை பார்த்து, மேரி, பரிசுத்தமான ஆத்துமங்களை நாம் எங்கே கண்டுபிடிப்போம்? மூவித பரிசுத்த தனங்களோடு ஒரு மனித படைப்பு பரிசுத்தமாய் இருப்பதை விட ஒரு மலை நடந்து போவது அதிக எளிதாய் இருக்கிறது. இளம் பருவத்தினரை சுற்றி மிக அநேக காரியங்கள் கொந்தளித்துக் கொண்டும் நொதித்துக் கொண்டும் இருக்கின்றன. உள்ளே ஊடுருவாமல் அவற்றை தடுப்பது எப்போதுமே சாத்தியமல்ல. குழந்தைகள் மட்டும்தான் சம்மனசு கொத்த ஆத்துமங்களை கொண்டிருக்கிறார்கள். சேராக மாறக்கூடிய அறிவிலிருந்து அவர்களுடைய மாசற்றத்தனம் அவர்களுடைய ஆத்துமங்களை பாதுகாக்கிறது. அதனால்தான் நான் அவர்களை மிக அதிகமாக நேசிக்கிறேன். அளவற்ற பரிசுத்தத்தனத்தின் பிரதிபலிப்பை நான் அவர்களில் காண்கிறேன். பரலோகத்தின் இந்த ஞாபகத்தை தங்களுக்குள் கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் மட்டும்தான். என் தாய் ஒரு குழந்தையின் ஆத்துமத்தை கொண்டிருக்கிற பெண்ணாக இருக்கிறார்கள். பிதா ஏவாளை படைத்த போது அவள் இருந்தது போல பூலோக தோட்டத்தில் முதலில் பூத்த முதல் லீலி மலர் எதை போல இருந்தது என்று உன்னால் கற்பனை செய்ய முடிகிறதா மேரி? இந்த தண்ணீரை நோக்கி செல்லும் பாதையில் உள்ள இவையும் அழகாகத்தான் இருக்கின்றன. ஆனாலும் படைத்தவரின் கரங்களில் இருந்து வந்த அந்த முதல் மலர், அது ஒரு மலரா அல்லது ஒரு வைரமா? அவை மலர் இதழ்களா அல்லது மிக பரிசுத்தமான வெள்ளி தகடுகளா? இருந்தாலும் காற்றின் சுகந்தத்தை பரப்பிய அந்த முதல் லீலியை விடவும் என் தாய் அதிக பரிசுத்தமானவர்களாக இருக்கிறார்கள். கன்னி சுத்தம் கெடாத அவர்களுடைய சுகந்த வாசனை பரலோகத்தையும் பூலோகத்தையும் நிரப்புகிறது. நல்ல மனிதர்கள் எதிர்கால நூற்றாண்டுகளில் அதை பின் செல்வார்கள். பரலோகம் ஒளியாகவும் சுகந்தமாகவும் இணக்கமாகவும் இருக்கிறது. ஆனாலும் பூலோகத்தை ஒரு மோட்சமாக மாற்றுகிற சகலரிலும் அழகிய பெண்ணை பரலோகத்தில் கண்டு தியானிப்பதில் பிதா இன்பம் காணவில்லை என்றால் தன் அந்தரங்கத்திற்குள் தெய்வ தம திருத்துவத்தின் நெருப்பினுடைய சூலகங்களை கொண்டிருக்கிற உயிருள்ள லீலி மலரை எதிர்காலத்தில் பரலோகம் தன்னிடம் கொண்டிருக்காதென்றால் பரலோகத்தின் இன்பமாய் இருக்கிற ஒளி, சுகந்தம் மற்றும் இணக்கம் ஆகியவை பாதியாக குறைந்து போகும்.
என் மாதாவின் பரிசுத்த தனமே பரலோகத்தின் பேரழகுள்ள ரத்தினமாக இருக்கும். ஆனாலும் பரலோகம் எல்லைகள் அற்றது. தன் பொக்கிஷத்தில் ஒரே ஒரு ரத்தின கல்லை, அது ஈடு இணையற்ற உன்னதமான ரத்தின கல்லாக இருந்தாலும் அதை மட்டும் கொண்டிருக்கிற ஓர் அரசனை பற்றி நீ என்ன நினைப்பாய்? நான் மோட்ச ராஜ்யத்தின் கதவுகளை திறக்கிற போது பெருமூச்சு விடாதே மேரி, நான் அதற்காகத்தான் வந்திருக்கிறேன். நீதியுள்ள மனிதர்களுடையவும் குழந்தைகளுடையவும் அநேக ஆத்துமங்கள் இரட்சகரின் இரத்தாம்பர ஆடைக்கு பின்னால் ஒரு ஜோதி பிரகாசம் உள்ள மாசற்ற அலையை போல மோட்சத்திற்குள் வரும். ஆனாலும் பரலோகத்தை பரிசுத்த மணி கற்களை கொண்டு நிரப்புவதற்கும் நித்திய எருசலேமின் பிரதிநிதிகளை உருவாக்குவதற்கும் போதாத அளவுக்கு அவர்கள் மிக மிக குறைவான எண்ணிக்கையில் இருப்பார்கள். பிற்பாடு என் சத்தியத்தினுடையவும் பரிசுத்த தனத்தினுடையவும் போதனை மனிதர்களால் அறியப்பட்டதாக ஆன பிறகு என் மரணம் மனிதர்களை மீண்டும் வரப்பிரசாதத்தில் நிலை நிறுத்திய பிறகு மனிதர்களுடைய பரிதாபமுள்ள வாழ்வு அவர்களை அசுத்தர்களாக்குகிற சேற்றினால் தொடர்ந்து கரைப்படுத்தப்படுமானால் அவர்கள் மோட்சத்தை எப்படி சொந்தமாக்கிக் கொள்ள முடியும்? அப்படியானால் என் ராஜ்யம் குழந்தைகளை மட்டும்தான் தனது குடிமக்களாக கொண்டிருக்குமா? ஓ இல்லை, ஒரு குழந்தையை போல் ஆகும் விதத்தை மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டும். பெரியவர்களுக்கும் கூட ராஜ்யம் திறந்திருக்கிறது, குழந்தைகளை போன்ற பெரியவர்களுக்கு. அதுதான் பரிசுத்தத்தனம். இந்த தண்ணீரை பார்த்தாயா? இது மிகவும் தெளிந்ததாக தோன்றுகிறது. ஆனாலும் கவனி, இந்த குச்சியை கொண்டு நான் அதன் அடிமட்டத்தை கலக்கினால் அது சேராக ஆகிவிடுகிறது. குப்பையும் சேரும் மேல் மட்டத்திற்கு வருகின்றன. தண்ணீர் தெளிவாய் இருந்த நிலை மாறி அது மஞ்சள் நிறமாகிறது. இனி யாரும் அதை குடிக்க மாட்டார்கள். ஆனாலும் நான் இந்த குச்சியை அகற்றிவிட்டால் சேறு அடியில் படிய தொடங்குகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அது மீண்டும் தெளிந்ததாகவும் அழகானதாகவும் ஆகிறது. இது ஆத்துமங்களுக்கும் பொருந்துகிறது. கலக்குகிற குச்சிதான் பாவம், மனம் திரும்புதல் தான் சுத்திகரிப்பாக இருக்கிறது என்றார். இதன் தொடர்ச்சியை மார்த்தா மரியாவை சந்தித்தல் பாகம் 2 என்று அடுத்த நிகழ்ச்சியாக பதிவிடுவோம். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 165 மார்த்தா மரியாவை சந்தித்தல் பாகம் 1 நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.